ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா April 13, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட PDF உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் UPSC கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் ரிலேட்டட் டு எலக்டோரல் பாண்ட்ஸ். எலக்டோரல் பாண்ட்ஸை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய நியூஸ் உங்களுக்கு எடுத்தாச்சு. ஸோ இந்த இதில் சொல்லியிருக்கிறத மட்டும் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் இந்த மணி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் என்னென்னு சொல்கிறேன். அண்ட் எலக்டோரல் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எலக்டோரல் பாண்ட்ஸை வந்து எலெக்ஷன் கமிஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா கிடையாது, அவங்க அக்செப்ட் பண்ணல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலக்டோரல் பாண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற பேரில் நிறையா வந்து என்னென்னா இல்லீகல் இது வந்து ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபாரினர்ஸ் வந்து என்னென்னா நம்மளுடைய பொலிட்டிக்கலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நெகட்டிவ்ஸ் கமெண்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும், அதாவது என்னென்னா இந்த எலக்டோரல் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ எலக்டோரல் பாண்ட்ஸில் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு சீல் போட்ட கவரில் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னோட தீர்ப்பில் இன்டரிம் ஆர்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இதில் இந்த காலத்தில் மணி மேட்டர் அப்படிங்கிற காலத்தில் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் வந்து 2018 வந்து என்னன்னா நமக்கு பட்ஜெட் செஷனில் வந்து என்ன ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்னன்னா இது சொல்லியிருப்பார். அப்போ இது என்னன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய ஒரு இது. ஓகேவா? இது வந்து என்னன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆக்ட் 1934 கீழே வரக்கூடிய ஒரு இதுதான் இந்த எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம். இந்த எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் அ ப்ராமிசரி நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராமிசரி நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராமிசரி நோட்னா என்ன? திஸ் அ சைன்டு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு ரிட்டன் டு ப்ராமிஸ். அதாவது என்ன, இப்போ நீங்கள் ஒரு பத்திரத்தை வந்து கையெழுத்து போட்டு வாங்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆத்தரைஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் ப்ராமிசரி நோட் அப்படிங்கிறது சம் அமௌண்ட் ஆஃப் மணி, அதை வந்து என்னென்னா ஆன் டிமாண்டில் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இது நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா அது அந்த அமௌண்ட், அந்த ப்ராமிசரி நோட்ஸ் உங்கள் கைக்கு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? தட் இஸ் கால்டு ப்ராமிசரி நோட்ஸ். ஓகே, நோட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராமிசரி நோட்டு மூலமாக வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து எலக்டோரல் பாண்ட்ஸை வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ப்ராமிசரி நோட் இன் நேச்சர். ஓகேவா? அதோட நேச்சர் வந்து ப்ராமிசரி நோட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை எப்போ வாங்க முடியும்? எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு இதில் வந்து மொத்தம் 4 வகையான டேட்டில் வந்து வாங்க முடியும். ஓகேவா? 4 வகையான டே எந்தெந்த இதில் வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர். இதை மனப்பாடலாம் பண்ண வேண்டாம். ஜனவரிக்கு அடுத்து மார்ச், ஜனவரிக்கு அடுத்து பிப்ரவரி, மார்ச் 2 மாதம் கழிச்சு ஏப்ரல், அப்புறம் ஏப்ரல் முடிஞ்சோடனே மே, ஜூன். ஓகே, அந்த 2 மாதம் விட்டு ஜூலை, அப்படியே ஒவ்வொரு 2 மாதத்துக்கு கழிச்சும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மந்த்து 4 ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் இந்த 4 மந்தில் வந்து என்னன்னா அரௌண்ட் 10 டேஸ் கிட்ட வந்து என்னன்னா நீங்கள் வந்து இந்த இதை வாங்கிக்க முடியும். எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அரௌண்ட் 30 டேஸ் கிட்ட வந்துன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். டூரிங் எப்போ அப்படின்னா இந்த மாதிரி எலெக்ஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா 30 டேஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலில் இது மட்டும் உங்களுக்கு தேவை. மற்றபடி என்னென்னா நான் வந்து இதெல்லாம் மற்ற எல்லாத்தையுமே வந்துன்னா உங்களுக்கு எடுத்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துன்னா மேனுஃபேக்சரிங் கிராசஸ் டு 20 மந்த் லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மேனுஃபேக்சரிங் இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் க்ரோத் லைக் மேனுஃபேக்சரிங் க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் பேசியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு ரீசன் என்னென்னா, நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருந்தாலுமே வந்துன்னா நம்மளுடைய பர்ச்சேசிங் இது வந்து என்ன கம்மியாயிருச்சு. ஓகேவா? அது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நம்ம வந்து இதை வந்து எந்தெந்த முறையிலலாம் தீர்க்கலாம் அப்படின்னா 2 வகையான முறையில் தீர்க்கலாம். ஒன்று வந்து என்னென்னா மானிட்ரி பாலிசி மூலமாகவும், இன்னொன்று ஃபிஸ்கல் பாலிசி மூலமாகவும் பண்ணலாம். மானிட்ரி பாலிசி மூலமாக பண்ணுறது ஆல்ரெடி வந்து என்ன, ரிசர்வ் பேங்க் வந்து 2 தடவை அவங்களுடைய அமௌண்ட்டை வந்து கம்மி, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஃபிஸ்கல் இதில் பண்ணுறது லைக் நமக்கு நிறையா வந்து சோப்ஸ், அதாவது இவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நிறையா சோப்ஸ் கொடுக்குறது, டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மேனுஃபேக்சரிங்கில் இன்க்ரீஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 2 வகையான மெத்தடில் பண்ண முடியும். ஒன்று மானிட்டரி பாலிசி, இன்னொன்று வந்து ஃபிஸ்கல் பாலிசி மூலமாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருப்பாங்க. இது வந்து மேனுஃபேக்சரிங் க்ரோத்தாக இருக்கட்டும், அதர் திங்ஸாக இருக்கட்டும், அதாவது மேனுஃபேக்சரிங் க்ரோத்தை வந்து என்ன இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுல வெளியிடுவாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா நமக்கு மந்த்லி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் இதை மனப்பாடம் பண்ணணும்னா தேவையில்லை. ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் இந்த இதை வந்து யார் வெளியிடுவா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அந்த வெளியிடுறவங்களுடைய பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இதில் வேறு எதுவும் நம்ம படிச்சுக்க வேணாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துன்னா ட்ரெயின் டு பாகிஸ்தான். ஓகேவா? இது வந்து ஆல்ரெடி வந்துன்னா இப்போ பைசக்தி டே, அவங்களுக்கு ஏப்ரல் 13 அப்படிங்கிறது பைசக்தி டே. சேம் டே ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இந்தியாவில் அந்த ஜாலியன் வாலாபாக்குங்கிற இடத்துல வந்துன்னா பைசக்தி டே கொண்டாடுறதுக்காண்டி, பைசக்தி டே அப்படிங்கிறது சீக்ஸோட நியூ இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பைசக்தி டே கொண்டாடுறதுக்கு எல்லாரும் கூடி இருக்கிற நேரத்தில் அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறது நடக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பஞ்சாபில், அதாவதுன்னா இங்கே இருக்கிற மாதிரி பாகிஸ்தான்லேயும் வந்து முக்கியமான சாஹிப்ஸ் ஏரியாஸ் வந்து என்னென்னா இருக்குது ரிலேட்டட் டு பைசக்தி டே ஃபெஸ்டிவலுக்காண்டி. ஓகேவா? அது என்னென்ன இடம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து குருத்வாரா பஞ்சா சாஹிப். ஓகேவா?
குருத்வாரா பஞ்சா சாஹிப், இன்னொன்று நன்கானா சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாஹிப் வந்து பாகிஸ்தானில் இருக்குது. இந்த 2 சாஹிப்பும் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து என்னென்னா இப்போ வந்து என்னென்னா நமக்கு குருநானக் தேவ் அவங்களுடைய 550th ஆனிவர்சரியும் வந்துச்சு. இப்போ பைசக்தி டேயும் இந்த டேயில் வருது. ஸோ கண்டிப்பாக வந்து சீக்கியர்களை வச்சு ஏதாவது கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புக்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸில் மேபி கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நோ யுவர் மெடிசின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நோ யுவர் மெடிசினில் முக்கியமாக வந்து என்னென்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது வரைக்கும் நமக்கு சிடிஎஸ்கோ ஆர்கனைசேஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். சிடிஎஸ்கோ ஆர்கனைசேஷனை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? இவங்க யாருன்னா சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலேட் பண்ணுறது, நம்மளுடைய ட்ரக்ஸ் ரிலேட்டட் இதை ரெகுலேட் பண்ணுறது, அண்ட் நம்மளுடைய மெடிசின்ஸ் ஏரியாஸ்லாம் வந்து மெடிக்கல் இதெல்லாம் வந்து என்ன செக் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறது, அண்ட் அந்த மெடிசின்ஸை வந்து என்ன இயர்லி அல்லது அந்த ஒரு லாட் வந்தால் அந்த லாட்டை வந்து செக் பண்ணி கரெக்டான வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஸ்பெசிஃபிகேஷனில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணுறவங்க இந்த சிடிஎஸ்கோ. ஓகேவா? சிடிஎஸ்கோவில் முக்கியமானது வந்துன்னா சிடிஎஸ்கோவுக்கு வந்துன்னா ஒரு சில தகவல்கள் வேணும் ரிலேட்டட் டு நமக்கு ஆன்டிபயோட்டிக்ஸாக இருக்கட்டும், அதர் மெடிசின்ஸாக இருக்கட்டும். அதை பற்றி யார் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு நேஷ்னல் கோஆர்டினேஷன் சென்டர் ஆஃப் தி ஃபார்மாகோவிஜிலன்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ப்ரோக்ராம்லேருந்து தான் நம்ம இவங்களுக்கு கிடைக்கிது. ஓகேவா? இதை வந்து என்னென்னா நேஷ்னல் கோஆர்டினேஷன் சென்டர் என்சிசி. ஓகேவா? PVPI அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த சென்டரை. ஓகேவா? இதுவும் வந்து என்னென்னா நமக்கு இவங்களுக்கு கீழே தான் வருது, ஹெல்த் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. ஸோ இவங்க கொடுத்த ரிப்போர்ட் படி என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க கொடுத்த ரிப்போர்ட் படியும் சிடிஎஸ்கோ அண்ட் ஹெல்த் மினிஸ்ட்ரி சொன்னபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிடிஎஸ்கோ சில ரெகுலேஷன்ஸ் விட்டுருக்காங்க. அந்த ரெகுலேஷன் படி இனிமேல் வந்துன்னா என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் வந்துன்னா நீங்கள் சாப்பிடும்போது அதில் சைடு எஃபெக்ட் வருமோ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை ஒன்று நீங்கள் வந்து என்னென்னா அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாத்திரையோட அந்த கவர்லேயே போட்டிருக்கணும். அல்லது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்க, ப்ரொமோஷன் மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த ப்ரொமோஷனில் இதை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தம் இந்தியாவில் 7 காமன் ஆன்டிபயோட்டிக்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே நோட் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் வந்து என்ன முக்கியமான ஆன்டிபயோட்டிக்ஸ். அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டான்னா எந்த மாதிரியான உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை சும்மா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோமானாலும் இல்லை, கண்டிப்பாக வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓரளவுக்கு. ஓகே, அதில் வர்ற இதையும் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சீயிங் டார்க்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சீயிங் டார்க்னஸ் இதை எதை பற்றி வந்திருக்க நியூஸ் அப்படின்னா நமக்கு இப்போ ஈவெண்ட் ஹாரிசான் டெலஸ்கோப். ஓகே, ஈவெண்ட் ஹாரிசான் டெலஸ்கோப் அப்படிங்கிற டெலஸ்கோப் என்ன பண்ணுச்சுன்னா நம்மளுடைய பிளாக் ஹோலை ஃபஸ்ட் டைமாக வந்துன்னா ஃபோட்டோ வந்து என்னென்னா நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல பிளாக் ஹோலோட ஃபோட்டோஸை, இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்துன்னா பிளாக் ஹோலோட ஃபோட்டோஸ் பார்த்துருக்கோம். ஸோ பிளாக் ஹோலை பொறுத்த வரைக்கும் கருப்பாக வந்துன்னா நமக்கு ஒன்று இருந்திருக்கும், அதை சுற்றி வந்து என்னென்னா லைக் ஒரு பிரைட்டான ஒரு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது என்ன, இதோட பேசிக் என்னென்னா இதில் இருந்து ஈவன் வெளிச்சம் கூட வெளியே போகாது. ஓகேவா? ஸோ அதனால தான் அது வந்து பிளாக்காக தெரியுது அப்படிங்கிறது. ஸோ எந்த பொருளும் வந்துன்னா இதிலேருந்து வெளியே போகாது. அண்ட் இது வந்து என்னென்னா ஒரு பிளானட்டோட எண்டு, ஒரு பிளானட் ஒரு ஸ்டாரோட எண்டு தான் வந்து பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பிளாக் ஹோலை சுற்றி உங்களுக்கு ஒரு பிரைட்டான கலரில் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்துருப்பீங்க. ஓகே, இதுக்கு பேர் என்ன ஃபோட்டான் ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து கடைசியாக இருக்கிற ஃபோட்டான் ரிங். ஸோ இதுவும் வந்து என்ன அழிஞ்சு போயிடும். இதோட இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இதுவும் வந்து என்ன அப்படியே உள்ளே இழுக்கப்பட்டு இதுவும் அழிஞ்சு போயிடும். ஸோ இது வந்து என்ன லாஸ்ட் ஃபோட்டான் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் ஃபோட்டான் ரிங் அப்படிங்கிற இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட பேர் என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மெசியர் 87 அப்படிங்கிறது தான் இதோட பேர். மெசியர் 87 அப்படிங்கிறது தான் இதோட பேர். இது வந்து என்னென்னா நம்மளுடைய பால்வழியா மில்கி வேலேருந்து வேறு விர்கோ கேலக்ஸி கிளஸ்டரில் இருக்கிறது. ஓகேவா? விர்கோ கேலக்ஸி கிளஸ்டரில் இருக்கிறதா இந்த மெசையர் 87 அப்படிங்கிற ஒரு பிளாக் ஹோல். ஓகேவா? ஸோ நம்மளுடைய பிளானட்டுக்குள்ளே இருக்கிறது, நம்மளுடைய மில்கி வேக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா சகிட்டோரியஸ் ஏ அப்படிங்கிறது. சகிட்டோரியஸ் ஏ அப்படிங்கிறது. ஓகேவா? இது வந்து என்னென்னா நம்ம இதுக்குள்ளே இருக்குது. இப்போ பிளாக் ஹோல் வந்து என்ன மேக்ஸிமம்னா ஒரு 2 இது வந்து என்னென்னா நமக்கு மோதும் போதோ இல்லாட்டி 2 பக்கத்தில் வந்து பிளானட் வந்து இதாகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்டார் வந்து பக்கத்தில் வரும்போது 2 ஸ்டாரும் மேபி ஜாயிண்ட் ஆகி ஓகேவா அது வந்து ஒரு பெரிய மேசிவ் இதை கிரியேட் பண்ணி அங்கே பிளாக் ஹோல் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கிரியேட் ஆகும்போது நமக்கு வந்து என்ன கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படிங்கிறது வெளியே வரும். இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு லிகோ அப்படிங்கிற ஒரு இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லிகோ அப்படிங்கிறது நோபல் பிரைஸும் வாங்கியிருப்பாங்க.
ஞாபகம் வச்சுக்கோங்க அதையும். அண்ட் இதில் இன்னொன்று முக்கியம், இது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவ் தியரி மூலமாக தான் இந்த இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம ஃபஸ்ட் டைமே அந்த பிளாக் இமேஜை எடுத்ததுனால நம்மளோட சயின்ஸ் அண்ட் ரீசனுக்கு வந்துன்னா இது ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துன்னா மோடி டு கெட் ரஷ்யாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. ஓகேவா? மோடி வந்து இப்போ ஆல்ரெடி நிறைய அவார்டு வாங்கிக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த அவார்டு என்னென்னா ஆர்டர் ஆஃப் த ஹோலி அப்போஸ்டலே ஆண்ட்ரியூ த ஃபஸ்ட் அப்படிங்கிற ஆர்டர் தான். அப்படிங்கிற இது தான் வந்து என்னென்னா ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டாங்க. அந்த அவார்டு வந்து நம்மளுடைய மோடிக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஆர்டர் ஆஃப் த ஹோலி அப்போஸ்டல் ஆண்ட்ரியூ தி ஃபஸ்ட் அப்படிங்கிற இது ஓகே அவார்டு கொடுக்குறாங்க. இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் 7 இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து என்னென்னா நம்ம மோடி வந்து வாங்கியிருக்காரு. ஓகேவா? அதில் என்னென்ன அவார்டு அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த வட்டம் இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கிறதுனால மேபி இதை வச்சு கொஷின் கேட்கலாம், அல்லது அந்த எல்லா அவார்டெல்லாம் கொடுத்துட்டு மோடி இதில் வந்து எந்த அவார்டு வாங்கலை அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். ஓகே, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இதில் என்னென்ன அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக 2019 நமக்கு வந்து என்ன இப்போ லேட்டஸ்ட்டாக UAE வந்து என்ன சையத் மெடல் அப்படிங்கிற ஒரு மெடலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜூயலோட பீஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு பீஸ் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இது வந்து நமக்கு சவுத் கொரியா கொடுத்துருப்பாங்க இவங்களுக்கு. அதுக்கடுத்து வந்துன்னா யூஎனோட சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அவார்டு அதையும் இவர் வந்து வாங்கியிருப்பார். நெக்ஸ்ட் கிராண்ட் காலர் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் 2018 வாங்கியிருப்பார். அமீர் அப்துல்லா கான் அவார்டு வந்து ஆப்கானிஸ்தான் வந்து இவர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சவுதி அரேபியா அண்டு கிங் அப்துல்லா இஸ் சாஸ் ஆஃப் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லிட்டும் இவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இவர் கொடுத்த அவார்டு. அண்டு இந்த அவார்டு அதாவது என்னென்னா இப்போ இவர் சிவிலியன் ஹையஸ்ட் ஆனர் ரஷ்யா கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப்பில் இது மோடி வந்து நிறையா பங்காற்றுனதுனால இவருக்கு வந்து என்ன இந்த அவார்டை வந்து அவங்க கன்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நாசா ட்வின் ஸ்டடி ஹைலைட்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஸ்பேஸ் பிளேட் ஆன் பாடி. ஓகேவா? அதாவது என்ன இது வந்து என்ன ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் வந்து என்ன 2 பேர் இருக்கிறாங்க. அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் ஒருத்தர் வந்து என்ன நம்மளுடைய ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஓகேவா? இன்னொருத்தர் வந்து என்ன இங்கே பூமியில் இருந்திருக்காரு. இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு? ஏன்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸோட மேபி DNA கூட மேட்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படிங்கிறவங்க மேக்ஸிமம் எல்லா கேரக்டரும் ஒத்து போய் தான் இருக்கும். அவங்களுடைய எல்லா உடம்புல இருக்க எல்லாமே வந்து ஒத்து போய் தான் இருக்கும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸுக்கு. ஓகே, ஸோ ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் வந்து என்னென்னா இப்போ வந்து என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சில இது எடுத்திருக்காங்க. ஒன்று வந்து என்ன கரோட்டிட் ஆர்டரியில் வந்து என்னென்னா வால் வந்து திக்னஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரோட்டிட் ஆர்டரி அப்படிங்கிறதுனா மூளைக்கு நம்மளுடைய இதயத்திலேருந்து மூளைக்கு அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிற நாளங்கள் இருக்குல்ல அந்த நாளத்துக்கு பேர் தான் இந்த கரோட்டிட் ஆர்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த வால் வந்து என்ன திக்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து என்னென்னா கீழே இருக்கிறவருக்கு அது திக்கன் ஆகலை, அது நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவருடைய பாடி மாஸ் வந்து என்னென்னா அரௌண்ட் 7% வந்து மேலே போனவருக்கு வந்து லாஸ் ஆகிருக்கு. ஏன்னா அவர் அங்கே எக்ஸசைஸ் கிடையாது, ஈவன் நியூட்ரிஷனால் கம்மியாக இருக்கலாம். ஸோ இதனால் வந்து இதாகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ளூ வேக்சினேஷன். ஓகேவா? அவர் வந்து என்ன சிமிலர் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இந்தம். ஓகேவா? அந்த இது சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? அதாவது என்ன இவர் மேலே போயிட்டு திரும்பி கீழே வந்தவுடனே இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து என்னென்னா கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதையும் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன அண்ட் ஓடே டு மேர்டியர்ஸ் ஆஃப் ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜாலியன் வாலாக் முடிஞ்ச பிறகு நானா சிங் இவர் வந்து என்ன பஞ்சாபை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு போயம் எழுதியிருப்பார், கூனி வைஷாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் எழுதியிருப்பார். இது வந்து அப்போ வந்து பேன் பண்ணியிருப்பாங்க 1829 கிட்ட அரௌண்ட் பேன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ இவங்களுடைய கிராண்ட்சன் வந்து இதை வெளியிட போகிறாங்க. ஜஸ்ட் என்னென்னா இந்த நானா சிங் வந்து இவர் கூனி வைஷாக்கி அப்படிங்கிற இந்த நூலை எழுதியிருக்கிறாரு, இந்த சாங்கை எழுதியிருக்காரு, போயம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேவா? இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.